அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப்ஸ் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே போட்டுட்டு வரோம். ஸோ அதில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டர்னர்ஜி அப்படின்றதில் வந்துருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டர்னர்ஜி இதில் தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொன்னேன். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நோ எக்ஸாம் ஃபீஸ். இது ஒரு கவர்மெண்ட் ஓரியன்ட் பட் கான்ட்ராக்ட் ஜாப். ஸோ இதில் எந்தெந்த ஸ்ட்ரீமுக்கெலாம் இப்போ நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவில், மெக், ஏரோ, எலக்ட்ரிக்கல், இசிஇ. ஸோ சிவில் மட்டும் இல்லை, ஸோ இன்னும் ஒரு 4 டிபார்ட்மெண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இதை நீங்கள் சொல்லலாம். ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டர்னர்ஜி அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னா, சென்னையில் தான் இருக்குது. ஸோ சென்னையில் தான் இதோடைய வேளச்சேரி பக்கத்தில் இருக்குது. ஸோ அதில் தான் இந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அது எந்த வெப்சைட், எப்படி போய் ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த அஃபிஷியல் வெப்சைட். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் விண்ட் எனர்ஜி. ஸோ இதுதான் அந்த வெப்சைட். ஸோ இதில் இன்ஃபர்மேஷன் அப்படின்றதில் கெரியர் அப்படின்ற செக்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த செக்ஷன் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதில் கிரேட் 1 கிரேட் 2 இருக்குது. அடுத்து ப்ராஜெக்ட் இன்ஜினியர்னு சொல்லி 2 நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிவிலுக்கானது பார்ப்போம். ஸோ சிவிலுக்கானது மொதல் 2 தான். ஸோ இந்த மொதல் 2ல் தான் சிவிலுக்கான நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், இதில் கிரேட் 1 கிரேட் 2 அப்படின்னு சொல்லி கீழே இருக்குது. ஸோ இதில் ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ப்ராசஸ் பண்ணணும், ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் நீங்கள் இது பண்ணணும். ஸோ ஓஷன் மெஷர்மெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸில் நீங்கள் எடுக்கணும். ஸோ இதுக்கு இவ்வளோ ரெமுனரேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் ஆஃப் போஸ்ட் இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் கிரேட் 1. ஸோ இதுக்கு ரெக்வயர்ட் குவாலிஃபிகேஷன் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் ஆர் மெக்கானிக்கல், ஓகேவா, அட்லீஸ்ட் 55 மார்க்ஸ் இந்த குவாலிஃபைங் டிகிரி. அதுக்கடுத்து 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபீல்ட் ஆர் சைட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ சயின்டிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், இன்ஸ்டாலேஷன், அப்புறம் ஆஃப் ஷோரில் இருக்கக்கூடிய லீடர் ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ். ஸோ இதெல்லாமே மெட்ராலஜிக்கல் டேட்டா எல்லாமே நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டியூரேஷன் எவ்வளோ அந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 months இருக்கும், அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ப்ராஜெக்டை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ லெஸ் தென் 30 years தான் அப்ளிகபிள். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிப்ளமோ லெவலில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா 1 number ஆஃப் போஸ்ட்டு கிரேட் 2ல் இன்ஜினியரிங் முடித்தவங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இசிஇ. ஸோ இதை தான் நான் சொன்னது. ஸோ அதர் ஸ்ட்ரீம்ஸுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இன் விண்ட் ரிசோர்ஸ் அசஸ்மெண்ட் ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செவரல் சாஃப்ட்வேர்ஸும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜாபு டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஒர்க்கு கேரி அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு. சேலரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இயர்க்குள்ளே இருக்கணும் அப்படின்ட்டு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மீது எல்லாமே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ எப்படி ப்ராசஸ் பண்ணணும், ஸோ இமெயில் ஐடி ப்ராப்பராக வச்சுக்கணும். அது மூலிமா உங்களுக்கு எல்லா கம்யூனிகேஷனுமே நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கம்ப்ளீட்டாக கான்ட்ராக்ட் ஜாப் தான். ஸோ இது அதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எவ்வளோ சிஜிபிஏ இருக்கணும், ஸோ ஃபஸ்ட் கிளாஸில் 60% எவ்வளோ இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ரெமுனரேஷன் தவிர்த்து ஏதாவது இதெல்லாம் கொடுக்குறாங்க, அதர் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் இருக்கா அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து எப்படி ஆன்லைன் ப்ராசஸ் பண்ணணும், ஸோ எப்படி இன்டர்வியூ, இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்வியூக்கான எந்த ஒரு அலோவன்ஸும் உங்களுக்கு வராது. ஸோ கால் லெட்டர்ஸ் அண்ட் அதர் கரஸ்பாண்டன்ஸ் ஃபார் அட்டெண்டிங் த டெஸ்ட் ஆர் இன்டர்வியூ வில் பி சென்ட் டு த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் த்ரூ இமெயில் ஒன்லி. ஸோ இதுதான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இமெயில் கம்யூனிகேஷன் தான். ஸோ அதை நீங்கள் ப்ராப்பராக வச்சுருக்க மாதிரி பார்த்துக்குங்க. அண்ட் தென் செவரல் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நீங்கள் அப்ளிகேஷன் ஓரியண்ட்டாக போகிறப்ப எந்த ஒரு
டாக்குமெண்ட்ஸும் வந்து தேவையில்லை, அதாவது ஹார்ட் காப்பீஸ் எதுவும் அவங்களுக்கு நீங்கள் அனுப்பணுன்ற அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் டே பார்த்தீங்கன்னா 13/6/2021. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 3/7/2021. ஸோ நெக்ஸ்ட் மந்த் வர. ஸோ லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகாது. நான் வந்து இந்த இதில் காட்டுறேன். ஸோ இதில் வந்து அப்ளை ஆன்லைன் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டேபுக்கு போயிடும். ஸோ அதுவும் லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ செகண்ட் ப்ராஜெக்ட் இன்ஜினியருக்கான நோட்டிஃபிகேஷன் பார்ப்போம். சேம் அதே மாதிரியான நோட்டிஃபிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்ஸ் எல்லாமே கீழே பாட்டமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கிரேட் 1க்கு ஸோ நீங்கள் வந்து மெக்கானிக்கல் ஏரோநாட்டிக்கல் ஃபஸ்ட் கிளாஸ் பேச்சுலர் டிகிரி இன் மெக்கானிக்கல் ஏரோநாட்டிக்கல் மினிமம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. எஃப்இஏ ஆன்சிஸ் ஸோ இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கிரேட் 1 பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் கேட்டிருக்காங்க. சேம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ், ஆனால் விண்ட் டர்பைன் ஜென்ரேட்டர் கண்ட்ரோல் சிஸ்டம் ஸோ இந்த மாதிரி. ஸோ சேலரி இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சைட்லேயே. ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 28 years தாண்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ திரும்ப மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் இன்ஜினியர் கிரேட் 2ல். ஸோ இது வந்து மெக்கானிக்கல் ஏரோநாட்டிக்கலுக்கு 4 years சொல்லியிருக்காங்க. ஸோ மாஸ்டர்ஸ்னால் எவ்வளோ இயர் ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இதுக்கடுத்து காமன் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். ஸோ போன இதில் என்ன சொன்னாங்களோ ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சேம் ரிப்பீட்டடாக இருக்குது. ஸோ இதோட வந்து நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே முடியுது. ஸோ இதுக்கடுத்து அப்ளை ஆன்லைன் கொடுத்தீங்கன்னா என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சிவிலுக்கான இதில் பார்க்குறேன். ஸோ நீங்கள் இதில் எந்த இதை நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்றத வந்து சூஸ் பண்ணிக்கணும். ஸோ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணிட்டு நேமு, அதுக்கடுத்து இங்கே வந்துட்டு லாஸ்ட் நேம் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி தான் ஃபாதர்ஸ் கார்டியன் நேம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து. ஸோ எல்லாமே நீங்கள் வந்து இதில் வந்து கரெக்டாக டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனா எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணணுன்னா கீழே இருக்கக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்ஸ் இதில் கேட்டிருக்கிறதுல இருக்கக்கூடிய அப்ளிகபிளான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரே ஃபைலாக 1000 KBக்குள்ளே நீங்கள் மாற்றிடணும். ஸோ அதை தான் இங்கே வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ தனித்தனியாக பண்ண முடியாது. அதுக்கடுத்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஸோ இதெல்லாமே கரெக்டாக இந்த கேபி சைஸ்க்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டு ஐஎம் நாட் ரோபோட்டை வந்து சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா சப்மிட் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட் அண்ட் இன்ஜினியரிங்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் அண்டு எப்படி அப்ளை பண்ணணுன்ற ப்ராசஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இது முடிச்சிட்ட பிறகு உங்கள் மெயிலுக்கும் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்குங்க. ஸோ இமெயிலை வந்து ஆக்டிவாக வச்சுக்கோங்க. அப்பப்போ வெப்சைட் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுடைய மெக்கானிக்கல், ஏரோ, எலக்ட்ரிக்கல், இசி ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ இதோட அப்ளை லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த பேஜுக்கு வந்து உள்ளே போயிடும். ஸோ அது மூலயமா நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.